தமிழக நாட்டு மக்களை ஏமாளிகளாகவும் அறிவற்றவர்களாகவும் வைத்திருந்தால்தான் நாம் ஆட்சிக்கு வர முடியும், ஆட்சி அரியணையில் அமர முடியும் என்ற எண்ணத்தில் சில அரசியல்வாதிகள், சில அரசியல் கட்சி தலைவர்கள் திட்டங்கள் பல போட்டு மக்களின் நிலையை அறியாதவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள். மதுரையில் தொழிற்சாலைகள் இல்லை, வருமானம் இல்லை. மதுரையில் நான் சொல்வது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடியது ஒரு எய்ம்ஸ் டெல்லி, அடுத்து மதுரைக்கு வரப்போகிறது. தற்போது அல்ல, பிற்கால சந்ததியருக்காக வரும். இதுதான் செங்கலை தூக்கி காட்டினார். தற்பொழுது செங்கலை நட்டி விட்டார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையில் தொடர் வேலைகள் நடக்கும், நம்புங்கள். மக்களின் நிலையை அறியாதவர்கள் தான் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். புதிய கட்சி தொடங்குபவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். மதுரை மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை. அடுத்த வரேன்.